தொடர்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஜெயமுருகன் அவர்களோடு பேசலாம். ஜெயமுருகன், இப்போ விண்வெளி பயணத்தை முடிச்சுட்டு 4 பேருமே வெளியில் வந்திருக்காங்க. இதில் பெகி விட்சனை தவிர்த்து மீதி 3 பேருமே புதிய நபர்கள், முதல் முறையாக விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ பெகி விட்சனை ஒப்பிடும்போது ஆப்வியஸ்லி ஒரு சில விஷயங்கள், ஒரு பொதுவான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அவங்க 4 பேருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெகி விட்சனை ஒப்பிடும்போது சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட மற்ற 3 பேரும் என்னென்ன விஷயங்களை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்காங்க பூமியை தொட்ட பிறகு? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 0 கிராவிட்டி 0G அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து இப்போ 1G அப்படின்னு சொல்லக்கூடிய புவி ஈர்ப்பு விசைக்குள்ளார திரும்ப வந்திருக்கிறாங்க. ஒரு 18 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அதுக்கு பழக்கப்பட்ட மாதிரி இப்போ நம்ம உடல் வந்து இயங்கிட்டு இருந்திருக்கோம். அது இப்போ வேகம் குறைச்சி நம்ம தரைக்கு தொட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசைக்கு தகுந்தாற் போல அவங்க வந்து மாறணும். குறிப்பா 15 வழிகளில் நமது உடல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த விண்வெளிக்கு போயிட்டு வர்றபோது 15 வகையான மாற்றங்கள் வந்து நம்ம உடம்புல ஏற்படும். அதுல குறிப்பா வந்து நம்ம விண்வெளிக்கு போகும்போது, இப்ப இங்க தரையில இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கிராவிட்டி புவி ஈர்ப்பு விசையினால நமது ரத்த ஓட்டங்கள் மற்றும் பாடி ஃப்ளூயிட்ஸ் சொல்லக்கூடிய உடல் நீர்மங்கள்லாம் கால்ல அதிகமா இருக்கும். கால் இப்படி கீழ் நோக்கி இழுக்கப்பட்டிருக்கும். ஆனா விண்வெளியில பாத்தீங்கன்னா அவைகள் எல்லாம் மேல் நோக்கி வந்து எல்லா பக்கமும் சமமா இருக்கும். இப்ப நம்ம வந்து ரத்த அழுத்தம் பிபி எல்லாம் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 120 MB 80 120 எல்லாம் நம்ம அளந்து சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல அங்க வந்து ஸ்பேஸ்ல எப்படி இருக்கும்னா 100 mm HG அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பக்கமும் சமமாக அழுத்தங்கள் வந்து பரவமா இருக்கும். ஸோ அப்படி ஃப்ளூயிட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும். அந்த ஒரு பாதிப்பு இப்ப அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அது போல மசில் அட்ரோபி, ஏற்கனவே இப்ப நீங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை வந்து ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போனதை பத்தி பேசணும் இல்லைங்களா? அது போல இப்ப நாம வந்து மசில் அட்ரோபினா என்னன்னா, பயன்படுத்தாத போது அந்த தசை நார்கள்லாம் சுருங்கி போயிடும். இப்ப ஈர்ப்பு விசையின் காரணமாக தான் நாம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நடையுமே நாம இந்த தரைய, இந்த ஈர்ப்பு விசையை எதிர்த்து உந்தி தள்ளி தான் நாம இங்க நடக்கிறோம். ஆனா விண்வெளியில அப்படி எதையும் அமுத்தி தள்ளி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க மிதந்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து பெருசா செயல்பட்டு இருக்காது. அப்போ அந்த தசைநார்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மசில் அட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு கை உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்படியே ஒரு 40 நாள் கட்டு போட்டு வச்சுட்டு அது திடீர்னு கையை எடுத்து விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அது பயன்படுத்தாத அந்த தசைகள் அப்படி கை கொஞ்சம் கீழே அப்படி இறங்கிரும் பாருங்க. அது பயன்படுத்தாம அப்படி தொலைதொலன்னு இருக்கும். அது போல இப்ப இன்னைக்கு அவங்க வந்து அந்த தாங்குதலா இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அழைச்சிட்டு போறது காரணம் என்னன்னா அவர்கள் தசைநார்கள்லாம் வீக்கா இருக்கும். அதனால அதே போல போன் டென்சிட்டி லாஸ், இது ஒவ்வொரு மாசத்துக்கும், அதாவது மாசக்கணக்கில் அங்க தங்குறவங்களுக்கு இந்த போன் டென்சிட்டி லாஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். பட் இவங்க வந்து ஒரு 18 நாட்கள் அப்படிங்கிறதுனால அந்த அளவுல பெரிய பாதிப்பு இருந்திருக்காது. அது போல ஆல்டர்டு விஷன், அதாவது கண்களுடைய ஒரு, ஏன்னா நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸினுடைய பிரஷர் எல்லா பக்கமும் போய் அழுத்தும் போது குறிப்பா காலில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அப்படியே கீழே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் அளவுக்கான பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம தலைக்கு மேல வந்திருக்கும். அப்ப நம்ம ஸ்கல், நம்ம கபாலம் பகுதியிலையும் அந்த நீர்மவனுடைய அழுத்தம் வந்து ஜாஸ்தியாகி கண்கள் எல்லாமே சமயத்துல ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் போனவங்க ரொம்ப ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. பட் அப்படிலாம் இல்லாத மாதிரி இப்ப இருக்கிறதாலும் கூட அந்த ஒரு விஷனும் லேசா ஆல்டர் ஆயிருக்கும். அது போல கார்டியோ வஸ்குலர் சேஞ்சஸ், அதாவது நமது ஏன்னா ஹார்ட் அப்படிங்கறதே இங்க வந்து எர்த்து தான், பூமியில இருக்கிற போது தான் இந்த இதய செயல்பாடு வந்து அப்படி சாதாரணமா இருக்கும். ஆனா மேல விண்வெளிக்கு போயிட்ட போது அந்த செயல்பாடுகளை நான் அழுத்த வேண்டிய பர்பஸே ரொம்ப குறைவா இருக்கும். எல்லா பக்கமும் அழுத்தங்கள் 0 கிராவிட்டி. அப்ப அது வந்து ரொம்ப அழுத்தமே குறைஞ்சிட்டதுனால இப்ப இங்க திரும்ப பூமிக்கு வந்த பிறகு அதனுடைய மறுபடியும் அழுத்தம் வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த கார்டியோவாஸ்குலர் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது போல இம்யூன் சிஸ்டம் சப்ரஷன் ஆயிருக்கும். இப்போ விண்வெளிக்கு போற போது அங்க பாத்தீங்கன்னாக்கா ஒயிட் பிளட் செல்ஸ், நம்ம தெரியும் வெள்ளை அணுக்கள், ரத்த அணுக்கள், அவைகள் தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு அந்த பாதிப்பு, ஏன்னா போன்ல இது வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால, நம்ம இயக்கங்கள்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால அது உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வெள்ளை ரத்த அணுக்களுடைய உற்பத்தியும் குறைஞ்சிட்டதுனால இம்யூன் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆயிருக்கும். அது போல சேஞ்சஸ் இந்த டேஸ்ட் ஸ்மெல், நாம இங்க உட்கார்ந்து சாப்பிடுற போல அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டுமே கூட விண்வெளியில சாப்பிடுற போது நல்ல அறுசுவை உணவாவே இருந்தாலும் அங்க டேஸ்ட்லயும் ஸ்பேஸ்லயுமே வந்து ஸ்பேஸ்ல வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்டும் ஸ்மெல்லும் வந்து அவ்வளவா இருக்காது அப்படிங்கிற ஒரு பாதிப்பையும் வந்து விண்வெளி வீரர்கள் பண்ணுவாங்க. அதே போல
ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம தூங்குறதுக்கே பூமியிலேயே நிறைய பேருக்கு வந்து தூக்கம் சரியா வராது. ஆனா விண்வெளிக்கு போயிட்ட போது இவங்க ஒரு நாளைக்கு 16 முறை பூமியை சுற்றி வருவது, அந்த மாதிரி எல்லாம் செயல்படும் போது இவர்களுடைய அந்த உடல் இயங்க, அது சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு வந்து இரவுல தூங்கணும், பகல்ல முழிச்சிருக்கணும். நம்மளாம் வந்து இந்த டயர்னல் கிரியேச்சர்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு சர்க்காடியன் ரிதம் பாதிக்கப்பட்டிருக்கும், ஸ்லீப் சைக்கிள் பாதிக்கப்பட்டிருக்கும். அது போல இப்போ இந்த பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ், அதாவது நம்ம இந்த ஈர்ப்பு விசைக்கிறது, நம்ம உடல் சமநிலையில் இயங்குதல், இந்த இயக்கமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். பிற்பாடு அவங்க வந்து அந்த விண்வெளியில இருந்து நிறைய எக்ஸ்போஷர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரேடியேஷன், அவங்க வந்து அந்த எக்ஸ்போஷர்ஸ் விண்வெளி நடை செய்யறவங்களுக்கு தான் அது வாய்ப்பு, பட் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதே போல சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ். இப்போ அங்க வந்து ஒரே ஒருத்தர் தான் போயிருந்தாருன்னா நினைச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஆனா ஒரு குழுவாக நம்ம போறப்போ, ஒரு நண்பர்களோட பேசிட்டு போறப்போ அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ இவங்க குழுவா போனதுனால அந்த எமோஷனல் சேஞ்சஸ் வந்து அந்த பாண்டிங் நல்லா இருக்கும். ஆனா சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ் கூட ஒரு சொந்தங்கள், உறவுகள், மற்ற எல்லாரையும் பிரிஞ்சு ஒரு பயம், இந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு மாற்றங்கள். குறிப்பா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய இந்த வயிறு மற்றும் குடல் சார்ந்த அந்த ஒரு விஷயங்கள், மாற்றங்கள், நமது இப்படி பல வகையான மாற்றங்களை இந்த விண்வெளிக்கு சென்று வந்திருக்கக்கூடிய நமது வீரர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அடுத்த ஒரு 7 நாட்கள் திரும்ப அதே போல ஒரு படிப்படியான ஒரு கிராவிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த நார்மல் சிச்சுவேஷனுக்கு வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் வந்து செய்வாங்க. இவ்வளவு மாற்றங்கள் அவங்களுக்குள்ளார நடக்கும். நன்றி ஜெயமுருகன், இணைப்பில் இணைந்து இவ்வளவு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்தமைக்கு. தொடர்ந்து முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி கண்ணன் அவர்களோடு பேசலாம். திரு கண்ணன், இறுதியாக சுபான்ஷு சுக்லாவுக்கான உங்களுடைய வாழ்த்து செய்தியை உங்களுடைய இறுதி கருத்தா பதிவு பண்ணுங்க. இனிவரும் எதிர்காலங்களில் சுபான்ஷு சுக்லா மற்றும் அவரை போன்ற விண்வெளி வீரர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு நமது இந்திய நாட்டுக்கும் இந்த அகில உலகத்திற்கும் அவர்களுடைய மகத்தான பங்களிப்பை பலவித முன்னேற்றமான திட்டங்கள் மூலமாக தர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் ஆசையும் வாழ்த்துக்களும். முக்கியமாக மறுபடியும் நிலவுக்கு மனிதன் பயணம் செய்யும் போது அவர்கள் பங்களிப்பு மிகவும் பெரிய அளவில் இருக்க வேண்டும். அதே போன்று முதல் முறையாக செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் போதும் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமாக பெருமளவில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி திரு கண்ணன். நேர்களே, எண்ணற்ற தியாகங்கள், நிறைய இடர்பாடுகள், இது எல்லாத்தையும் தாண்டி தான் சுபான்ஷு சுக்லா என்ற ஒரு விண்வெளி நாயகன் தற்பொழுது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறார். இதில் 550 கோடி பணம் முதலீடு அப்படின்றதையும் தாண்டி சுபான்ஷு சுக்லா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரின் தியாகமும் இந்த தருணத்தில் போற்றத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய விண்வெளித்துறையின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ஒரு புதிய அழுத்தத்தை இந்த தருணம் கொடுத்திருக்கு என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்த 7 நாட்களுக்கு மீண்டும் இவங்க குவாரண்டைனில் வைக்கப்பட்டு நார்மல் சூழலுக்கு அவங்கள பழக்கப்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. பட் அட் தி எண்ட் ஆஃப் இந்த பூமியை தற்பொழுது சுபான்ஷு சுக்லா 18 நாட்கள் விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு வந்தடைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் இந்திய வரலாற்றில் நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இவ்வளவு நேரம் இந்த சிறப்பு நேரலையில் இணைந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கும் நன்றி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.